அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இது அர்பன் கனெக்ட். அர்பன் கனெக்ட்ல என் கூட மயில். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மகாராஜ். தேங்க்யூ ஸோ மச். அர்பன் கனெக்ட் இஸ் வெரி எக்ஸைட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் அர்பன் டாக்ஸ் டு அர்பன் கனெக்ட், ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ வெரி பிக் சேஞ்ச் இன் திஸ் இண்டஸ்ட்ரி நான் நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அறிமுகம் உண்டு. அண்ட் அர்பன் கனெக்ட் என்னங்கிறத மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் செகண்ட் ஜென்ரேஷன் ரியல் எஸ்டேட் ஆண்டர்பனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் மை ஃபாதர்ஸ். ஒரு பெரிய லெகசி, ஒரு 35 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. மெயின்லி தமிழ்நாடு இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் மூவிங் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வீடும் அப்படி தான். ஹோம் இஸ் ஆல்சோ எ லெகசி தட் இஸ் பில்ட். பல பேர் கனவு. அந்த கனவை பல லட்ச வாடிக்கையாளருக்கு நம்ம நினைவாக்கியிருக்கோம். பல பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிருக்குன்றதை வி வாண்ட் டு டேக் இட் டு a bigger brand. எல்லோருக்குமே வீடுங்கிறது ஒரு கனவாக இருக்கும். அது ஒரு ஃப்ளாட்டு, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அல்லது ஒரு வெல்த் கிரியேஷன், அசட் கிரியேஷனுங்கிறத பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தேடலும் மயிலுடைய அனுபவமும் சேர்ந்து தான் இந்த அர்பன் கனெக்டாக உங்கள் கூட வரப்போகுது, உங்கள் கூட பயணிக்க போகுது. அண்ட் அர்பன் கனெக்ட் வந்து மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் வந்து பிரதானமாக பையிங் அண்ட் செல்லிங்கை மீடியேட் பண்ணக்கூடிய நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து பேஜஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இதில் காலமாக கோல வச்சுட்டு இருக்காங்க, நிறைய ரியல்டர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இன் விச் வே அர்பன் கனெக்ட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட்? ஸோ அர்பன் கனெக்ட் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்கணும் இதை. அதாவது ஒய் பீப்புள் டேக் டெசிஷன்ஸ். அதாவது ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு பெரிய இன்ஃபார்ம் டெசிஷன் வந்து உங்கள் இட்ஸ் எ லைஃப் சேவிங்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுவாங்க. இப்போ வாட் இஸ் யுவர் நேச்சுரல் ஆட்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து கூகுளில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டுடே சாட் ஜிபிடி இஸ் கம் டவுன். அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் போட்டிங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுத்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு பி இன்ஃபார்ம்ட் அபவுட் த டெசிஷன் தட் இஸ் ஹேப்பனிங். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணால் தான் யூ வில் டேக் அ ப்ராப்பர் டெசிஷன். ரியல் எஸ்டேட் அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கு வந்து யூ நீட் டு ஸ்டே அப்டேட்டட். ஐ திங்க் அர்பன் கனெக்ட்ஸ் இஸ் தட் பிளாட்ஃபார்ம். ஓகே, இன்னொரு கேள்வியும் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் வாங்குகிறோம். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த மண், பொன் இரண்டையும் வந்து ஃபிசிக்கலாக பார்த்து வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஈவன் தோ ஆல்மோஸ்ட் நிறைய ஜுவல்லரிஸ் ஆர் ஹேவிங் தேர் ஓன் வெப்சைட் ஆர் ஆப் டு பர்ச்சேஸ் கோல்டு அப்படின்னா கூட இந்த சீட் மாதிரியான விஷயங்களை வேணால் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களே தவிர, இஃப் தே வாண்ட் டு பை கோல்டு தே ப்ரிஃபர் டு கோ ஃபிசிக்கலி அண்ட் தே வாண்ட் டு டச், தே வாண்ட் டு ஃபீல். அதே மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்போஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடாய் மாதிரியான நிறுவனங்கள் கூட நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் எக்ஸ்போ மாதிரியான இடங்களில் ஆன்லைன் மூலமாகவே வித்தவுட் டச்சிங், வித்தவுட் ஃபீலிங், வித்தவுட் சீயிங் ஆன் சைட் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மூலமாக ஒரு தகவலை கடத்தி அதன் மூலமாக அவங்க உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய அளவுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் ஹேப்பனிங்? இட்ஸ் அ ட்ரான்சிஷன் ஷிஃப்ட் தானே. கிராஜுவலாக ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் நம்ம மூவ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனு வந்து ரொம்ப அந்நியமாக இருந்தது நம்மளோட அப்பா அம்மாவுக்கு. இன்றைக்கி வந்து அது ஒரு தினம் யூஸ் பண்ணுற ஒரு சாதனம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இட்ஸ் அ வெரி குட் ட்ரான்சிஷன் தட் இஸ் ஹேப்பனிங். ஆனால் இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு எமோஷ்னலான விஷயம் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அப்படி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதுன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கோலாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி எடுக்க போத அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தே நீட் டு கோ த்ரூ தட் ப்ராசஸ். அதனால தான் இதை வந்து ஆன்லைன் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னா இட்ஸ் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு கொலோக்கியலாகவே நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், தென் டெசிஷன், அண்ட் ஃபைனலி இட் கம்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் எமோஷன் தேர். ஓகே, ஸோ அந்த எமோஷனல் தான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். யூஸ்வலாக சர்வேவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுன்றது மினிமம் 90 நாள் ஆகிடுமா? ஓகே, 90 நாளில் வாங்கிடுறாங்க. 90 நாளில் மினிமம் வாங்கிடுவாங்க. கிரேட். சி பட் தட்ஸ் ஹவ். இப்போ do you think it's a short period னு தோணுதா? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. இப்போ முன்னாடி வந்து எரா ஆஃப் இன்ஃபர்மேஷனில் வந்து முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரதுக்கே 1 வாரம் ஆகும் இல்லையா? தட் இஸ் அ ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஆன்லைனில் உடனே டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ யாரை பார்க்கணும், எங்கே பார்க்கணும், எனக்கு என்ன அவைலபிள் இருக்குன்ற சூஸ் பண்ணுற நேரோயிங் மென்டாலிட்டி தான். ஸோ மினிமம் 90 டேஸ்ன்றது இப்போ டைம். ஓகே, இன்னொன்று இந்த மாதிரியான சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸில் நாட் ராங், லைக் சோஷியல் மீடியாங்கிறது இன்றைக்கி வந்து நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அண்ட் எல்லோருமே அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்.
சில நேரங்கள்ல சில தவறான சைட்ஸ் இல்ல தவறான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மக்கள்கிட்ட சில பேர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்க்குறோம். அது வந்து நிறைய குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்தே பார்த்தீங்கன்னா நிறைய படங்களே இது வரைக்கும் அதை ட்ரால் பண்ணி வந்துருச்சு. சென்னையிலேருந்து மிக அருகில்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் சைட் கூட்டு போய் காட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அர்பன் கனெக்ட்குள்ளார நாம் எப்படி வந்து இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி கொடுக்க போகிறோம், இதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பில்டு பண்ணுறதுக்கு ஹவு தட் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி. இதில் ஒரு சைட் வருது அர்பன் கனெக்டில், ஏதோ ஒரு சைட்டை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க ப்ரொசீட் பண்ணலாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, யார் சொல்கிறதுமே நம்ம நம்பி எந்த ஒரு டெசிஷன் எடுக்க போகிறது கிடையாது. இமீடியட்டாக மக்களும் வாங்கிட மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கடத்த தான் முடியும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் பிஹைண்ட் த சீன் ஒரு விஷயம் இருக்குது. வி வில் டிஸ்கஸ் அ லாட் ஆஃப் பிஹைண்ட் த சீன்ஸ் இன் அர்பன் கனெக்ட். ஓகே. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் எங்கே நீங்கள் பணம் பண்ணலாம், எங்கே பணம் பண்ண முடியாது, அதாவது எங்கே பணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு 15-20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் பல டீல்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 50 to 60 lakhsலேருந்து ஒரு 7 to 8 crores பிஸ்னஸ் வரைக்கும் ஒரு டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் எங்கெங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம், ரைட் பண்ணியிருக்கோம், எந்த கஸ்டமருக்கு நம்ம நல்லா வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய டீலில் பார்த்தீங்கன்னா நான் கமிஷனே வாங்காமல் இருந்திருக்கேன். நான் கமிஷனே வாங்கினதே கிடையாது. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு பல கோடி பிஸ்னஸ் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பட் வி கேன் டேக் இட் டு கஸ்டமர்ஸ் ஆர் வி கேன் டெல் ஆடியன்ஸ். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம அதை சொல்லலாம், அதில் இப்படி கூட பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு தாட் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஜென்யூன் பிஹைண்ட் தி சீன்ஸ். ரியல் எஸ்டேட்டுனாலே ஒரு ஃபிக்ஷனல் பிஸ்னஸ்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அப்படின்னா இல்லைங்க. இன்றைக்கி அதில் பல கோடி போகிறதுனா அதுக்கு பின்னாடி நடக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை நான் அர்பன் கனெக்டில் சொல்லலாம். குட். இன்னொன்று, நீங்கள் ரியல் எஸ்டேட்டுன்னு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன். சில ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் போனோன்னா இங்கு அரசியல் மற்றும் ரியல் எஸ்டேட் பேசாதீர்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அரசியல் பேசாதீர்னு சில இடங்களில் எழுதுனது போக இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பேசாதீர்கள்னு எழுதுறதை நான் 2 வகையாக புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, ரியல் எஸ்டேட் கான்வர்சேஷன்ஸ் டேக் மச் ஆஃப் டைம். ஸோ வந்து உட்காந்தாங்கன்னா பல மணி நேரம் பேசுகிறாங்க. 2வது, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குன்னு. ஸோ அர்பன் கனெக்டில் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுப்போமா? விச் மீன்ஸ் ஃபார் மீடியேட்டர்ஸ், ஃபார் இதில் மிட் செக்மெண்ட்டில், அதாவது ஒரு இடத்துல ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்குது, எண்ட் யூசர்ஸ் ஒரு இடத்துல இருக்காங்க, இதற்கு நடுவில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அர்பன் கனெக்ட் இருக்குமா? நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 300-400 நெட்வொர்க் ஆஃப் மீடியேட்டர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு, இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் டு யூட்டிலைஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நம்ம அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுன்றது நம்ம வர எபிசோட்ஸில் பார்ப்போம். கிரேட். ஸோ இப்போ ஃபஸ்ட் எபிசோட், ஸோ ஒரு கர்டன் ரைசர் தான். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்போதும் மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிலம், இடம், வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான விஷயம். பாரதியார் காலத்திலே காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு அவர் பாடினார். அவருக்கே ஒரு நிலம், காணி நிலம் வேணுங்கிற அளவுக்கான ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா, முதல்ல லேண்ட் வாங்கலாமா கூடாதா? ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை திறந்தோன்னா நிறைய பேர் நிறைய விதமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கோல்டு வாங்குங்கிறாரு, ஒருத்தர் கோல்டு வாங்காதங்கிறாரு, ஒருத்தர் எஸ்ஐபியில் போடுங்கிறாரு, ஒருத்தர் எஸ்ஐபியில் போடாதங்கிறாரு. அதே மாதிரி தான் வீடு வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ வாட் டு யூ திங்க், எந்த இடத்தில் ரியல் எஸ்டேட் முதலீடு அல்லது இந்த மண்ணில் முதலீடு பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு முதலீடாக இருக்கும்? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ரியல் எஸ்டேட், அதாவது ஏபிசிஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட்டில் 5 திங்ஸ் அதர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிசர்ச் த லொக்கேஷன். அதாவது நீங்கள் எங்கே, லொக்கேஷன் இஸ் த கீ திங் இன் ரியல் எஸ்டேட். 2வது வந்து யூ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ இவாலுவேட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபைனலைஸ் வாட் எவர் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட லேண்டாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இவாலுவேட் பண்ணுங்கள். எந்த ப்ராப்பர்ட்டி என்ன, எவ்வளோ பட்ஜெட்டில் வருது, என்ன ஸ்பெசிஃபிக்ஸ் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். 3வது வந்து நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாழ்க்கையிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, இந்த மாதிரி இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க போது ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் செக் யூர் நம்பர்ஸ் ஆல்வேஸ். 4வது மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர் யூ இன் அ புல்லிஷ் மார்க்கெட் ஆர் பேரிஷ் மார்க்கெட்? எல்லாமே நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் போலே உங்களுக்கு எதுவும் தெரியும். ஃபைனலாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது மேக் எ வெரி இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ். ஆல்வேஸ் லுக் அரவுண்ட், talk to people, discuss a lot of things and then make all this important decisions. ஓகே. பட் இந்த நீங்கள் சொன்ன இந்த 5 விஷயங்களில் இந்த எமோஷனல் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஆனால் கூடுமான வரை பல பேர் வந்து வீடை வந்து ரொம்ப எமோஷனல் ஆனுகிறோம். பட் அங்கே எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிகாஸ் எமோஷன்ஸ் லீட் டு, நீங்கள் எமோஷனையும் நீங்கள் நம்பர்ஸ், அதாவது பணத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம தோற்று போயிடுவோம் நம்ம. ஓகே. அதனால் எமோஷனல் டெசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எமோஷன் எங்கே வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கணும்.
இன்றைக்கி நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்து உங்கள் எமோஷனை கேதர் பண்ணி 3 இயர்ஸ் சேவ் பண்ணி நல்ல டெசிஷன் எடுங்க, நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுங்கள். அதாவது வீடு வாங்குற விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். மயில், ஒரு முக்கியமான எபிசோடுக்கு வந்திருக்கோம். ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் தொட்டிருக்கோம். அர்பன் கனெக்டில் என்ன பண்ண போகிறோம் அண்ட் வாட் கான்டென்ட் வி ஆர் கோயிங் டு ஜென்ரேட், எந்த வகையில் இது பார்க்குறவங்களுக்கு பயன்பட போகுதுன்னு. அதில் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய டிஸ்கஷன்லேயும் வி ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ஒன் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் சென்னை. இதிலிருந்து அப்படியே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு நம்ம பயணிக்க போகிறோம். அந்த இடம் எப்படி ரியல் எஸ்டேட்னால பூம் ஆச்சு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அன்றும் இன்றும். ஆமாம், அன்றும் இன்றும்ங்கிற மாதிரி. லெட் ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப் த பிரைம் லொகேஷன் ஆஃப் சென்னை, வேளச்சேரி. வேளச்சேரி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது 2000s மில்லேனியம் போது எப்படி இருந்தது, இந்த 25 ஆண்டுகளில் வேளச்சேரி அடைஞ்சிருக்க வளர்ச்சி என்ன, அண்ட் வேளச்சேரி இன்னும் எப்படியெல்லாம் வளர்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ நான் வந்து வேளச்சேரியில் இப்போது ஆக்சுவலாக கனெக்ட் ஆகுனா நான் 2020ன்றீங்களா, 25 ஆண்டுகள் 2000 வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நானும் ஸ்கூல் தான் இல்லை சொல்கிறேன். அப்போ வியூவர்ஸ்க்கு வயசு சொல்லணும்ல நம்ம. அப்போ அடையாரில் ஸ்கூல், வேளச்சேரியில் வந்து வேளச்சேரி தாண்டி பள்ளிக்கரணையில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருந்தது எங்கள் கம்பெனியில். ஸோ அப்போ அதை பார்க்கும் போதே நான் அங்கே வருவேன். ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க. இல்லை கிராமம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக, ஏன்னா அப்போ வந்து காலேஜஸ் எல்லாம் அங்கே வந்துருச்சு. அங்கேயே ஒரு பெரிய காலேஜ் ஒன்று ஆப்போசிட்டில், ஐ திங்க் பாலாஜி டென்டல் காலேஜ் நினைக்கிறேன். தட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம், ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி இட் வாஸ் டெவலப்பிங் தேர். அப்போ வந்து அந்த பிரிட்ஜஸ் கிடையாது. இப்போ இருக்கிற நீங்கள் ரயில் அப்போ தான் போடணும்னு சொல்லி வேளச்சேரி அந்த இது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த வேளச்சேரி ஃப்ளைஓவர் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிற ஸ்டேஜ். அப்போ 100 ஃபீட் ரோடு கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. வேளச்சேரி இன்றைக்கி இருக்கிற ப்ரைம் 100 ஃபீட் ரோடு எனக்கு கிடையாது. ஒன்லி இன்டர்னலாக நீங்கள் குருநானக் காலேஜ் வழியாக நேராக இதுக்கு வந்துடுவீங்க, வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவீங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு சொல்கிறேன்னா, 125 rupees ப்ளஸ் GST இஸ் த ரெண்டல் காஸ்ட் ஆஃப் வேளச்சேரி 100 ஃபீட் ரோடு. ஓகே. And there is per no square foot. per square foot. And there is no property available. ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு வந்து டிமாண்டாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இப்போது லாஸ்ட் வீக் நாங்கள் பார்த்த ஒரு டீல் அது. உங்களுக்கு ஃபீனிக்ஸ்லேருந்து வெளியில் வந்தோன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது சார், நேஷ்னல் பிராண்ட். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஈட்ரி வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. அவர் வெக்கேட் பண்ண போதே கீழே இருக்கிற 600 ஸ்கொயர் ஃபீட் அவங்க பார்த்தாமல் மேலே இருக்க 2000 ஸ்கொயர் ஃபீட் அவர் ரெண்டர் எடுத்துட்டார். ஓகே. ஸோ தட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஹியர் இன் வேளச்சேரி. நீங்கள் ஏன் அது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 2002 to 2004 வந்து இட்ஸ் டல் மார்க்கெட் இன் ரியல் எஸ்டேட். 4க்கு மேலே தான் பிக்கப் ஆகுது. அஃப்கோர்ஸ் குளோபல் ரெக்ஸேஷன் கூட அந்த டைமில் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. 4க்கு மேலே தான் பிக்கப் ஆகுது. கொஞ்சம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க மடிப்பாக்கம் சர்க்கிளாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வேளச்சேரியில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் அப்போவே மயிலாப்பூரில் இருக்க போதே நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் இட் வாஸ் அஃபோர்டபுள் ஃபார் தம். ஸோ அஃபோர்டபுள் இஸ் தி. ஸோ ரஃப்லி என்ன ஒரு ப்ரைஸிங்கில் இருந்திருக்கும் ஒரு கிரவுண்ட் அப்போ? அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. பட் ஒரு ஆவரேஜாக நீங்கள் ரைட் ஃப்ரம் 2 lakhsலேருந்து வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன். ஓ, அவ்வளோதான். ஓகே. அவங்க வந்து 2 to 7 lakhs மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 2000 மிடில் வரைக்கும் கூட தேவர் இன்வெஸ்டிங் அரௌண்ட் தட் குவாண்டம் தான். ஓகே. பட் இட் ஷார்ட் அப் ஆஃப்டர் தட். ஓகே. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளில் வேளச்சேரி பற்றின ஒரு இம்ப்ரெஷன் எந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாலும் வேளச்சேரியா அப்படின்னா வேளச்சேரியிலே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு பேனிக் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒன்றா தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கடந்த 25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்த வெவ்வேறு கவர்மெண்ட்ஸுமே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் மறுக்க முடியாது இல்லையா? வேளச்சேரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப நல்ல டெவலப் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கூட ஒரு தெர் வாஸ் எ டாக், ஒரு கம்பேரிசன் கூட இருந்தது. இன்னொரு டி நகர்ங்கிற மாதிரி எல்லாமே டி நகரில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இங்கே வேளச்சேரியில் இருக்குன்னு. இன்னைக்கு இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் ஆவரேஜாக எவ்வளோ போகுது? இன்னைக்கு அர்பனைசேஷன் இஸ் brought in so much of development. நீங்கள் எங்கே அர்பனைசேஷன் நடந்தாலும் அங்கே வந்து ப்ரைஸ் ஹைக் ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். ரெண்டாவது வேளச்சேரியில் இருக்க நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ், நம்பர் ஆஃப் எம்எஸ்பி, அதாவது மல்டி ஸ்டோரி பில்டிங்கு, அப்புறம் இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், மோர் பாப்புலேஷன். அதனால் பீப்புள் ஆர் கட்டிங் டவுன் கம்யூட்டிங் திங். ரெண்டாவது ஓஎம்ஆர் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வேளச்சேரி பில்ட் பண்ணதுக்கு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூ அப்பார்ட்மெண்ட் காஸ்ட் சம்வேர் அரவுண்ட் 8,000 to 11,000 if I'm not wrong. Okay. So it starts up from 8,000 and goes up till 10,000-11,000 also. Some premium properties பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா கூட புஷ் பண்ணுறாங்க. ஸோ
செல்லபிள் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டே அந்த ப்ரைஸ்னால் கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 3 crores பர் கிரவுண்ட் வந்து இப்போ ஆவரேஜாக டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல்னா அப்படி இருக்குது அண்ட் இட் கோஸ் அப் அண்ட் டவுன் இட் ஃப்ளக்சுவேட்ஸ் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 lakhs டிஃபரன்ஸ் somewhere around. நாட் நத்திங் லெஸ் தென் 2 crores. இல்லை கிடைக்காது boss. நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்களாலும் கிடைக்காது இன்னைக்கு, ஏன்னா டிமாண்ட் அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஓகே வித் ஓஎம்ஆரோட இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இட்ஸ் ஈவன் மோர் டிமாண்டிங். ஓகே ஸோ அப்படின்னா 25 ஆண்டுகளில் அவங்க பண்ண முதலீடு ஒரு 2 லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 2 கோடின்னு எடுத்துக்கிட்டாலுமே அது 100 மடங்கு ஏறி இருக்கு. கண்டிப்பாக. ஓகே ஸோ வேலைச்சேரி வந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து இன்னைக்கு ஒரு கோல்டு ஒரு டைமண்ட் மாதிரி இன்னைக்கு அது வந்து டுடே இஃப் யூ வாண்ட் டு டூ வாட் இஸ் யுவர் வேலைச்சேரின்றது தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். கிரேட். ஃபைண்ட் யுவர் வேலைச்சேரி டுடே. இட் மே பி திருப்பூரூர், இட் மே பி சம்வேர் அரௌண்ட் மஹிந்திரா சிட்டி சரௌண்டிங்கில். ஸோ சம்வேர் ஐ திங்க் ஈவன் பெங்களூர் ஹைவே கிட்ட அந்த நீங்கள் சுங்கச்சத்திரம் பிஃபோர் ஸ்ரீபெரும்புத்தூர். ஸோ அந்த மாதிரி உங்களோட லொக்கேஷன்ஸை நீங்கள் சர்ச் டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்மளுடைய டிஸ்கஷன்லேயும் வந்து மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து நிறைய வார்த்தைகள், நிறைய டெர்மினாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணுறவங்க கம்மி, அது ஒரு புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அதிகம்னு கூட சொல்லலாம். ஸோ லெட்ஸ் எஜுகேட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஸோ இன்றைக்கி முதல் டெர்மினாலஜி வந்து டிடிசிபி. பொதுவாக டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு கேட்குற பல பேருக்குமே வாட் இஸ் மீன் பை டிடிசிபி அப்படிங்கிறது டெக்னிக்கலி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் வி வாண்ட் டு ஷேர் இட் வித் ஆல் அவர் வியூவர்ஸ். ஸோ டிடிசிபினா என்ன அண்ட் டிடிசிபி எதற்காக? டிடிசிபினா டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ இது 1971 எடுத்துகிட்டு வராங்க. ஆல் ரெக்கார்ட்ஸ் ஹவ் பின் செக்யுலரைஸ்ட். எல்லாமே லேண்ட் சர்வே ஆக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணுறன்ற மைண்ட் செட்டில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிடிசிபி வந்து அர்பன் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஆஃப் அர்பனைசேஷன். மக்கள் வந்து நகர்ப்புறம் நோக்கி நகரப்போத வளர்ச்சி இருக்கிறதுனால பிளான் பண்ணாமல் அது பண்ண முடியாதுன்றது ரொம்ப கிளியராக இருந்தாங்க. ஸோ எதுக்கு பிளான் பண்ணோன்னா செட்டில்மெண்ட் ஹேபிடேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரோட்ஸ் எங்கே வரும், பார்க்ஸ் எங்கே வரும், அப்புறம் உங்களோட பிளாட்ஸ் எல்லாம் எங்கே வரும்ன்றதை கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதால. வெளிநாட்டில் வேறு மாதிரி இருக்கும் இதுவே. ஸோ தேர் இஸ் ஆல்சோ அர்பனைஸ் பிளானிங் தேர். ஸோ அதோட இண்டியனைஸ்ட் வெர்ஷன் தான் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு இடமா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் பாடியை நீங்கள் அப்ரோச் பண்ணி அப்ரூவல் வாங்கி தான் அதை பண்ண முடியும். ஓகே, ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு டிடிசிபி அப்ரூவல்ங்கிறது அவசியம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். பட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டேஜ் லேண்டை செக்ரிகேட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. ஓகே, அதாவது ஒரு இடத்த வந்து பிரிக்கிறோம். ஆமாம், ஓகே, அதை பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் லே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேண்டை வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ஹேபிச்சுவலாக மாற்றணும். அவங்க வந்து அங்கே வசிப்பிடமா வாழ்விடம். இதை வந்து நீங்கள் ரெகுலரைஸ்டு பிளாட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதை வந்து வீடு கட்டணும், வீட்டு மனையாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த அரசாங்கத்தை அணுகி, இந்த கவர்மெண்ட் பாடி அணுகி அவங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த சைஸ் ரோடு இருக்கணும், இவ்வளோ பெரிய பிளாட்னா இந்த சைடு ரோடு இருக்கணும், இவ்வளோ சின்ன பிளாட்னா இந்த மாதிரி மினிமம் இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ பேர் வசிக்கிறாங்கன்னா ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கணும், ஒரு பார்க் இருக்கணும், ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தட் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை பற்றி நம்ம எபிசோட்ஸில் விரைவாக பார்ப்போம் நம்ம. பட் திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். அதை கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ் மூலிமா டைம் டு டைம் டிசைட் பண்ணுவாங்க. சென்னை மாதிரி நகரங்களுக்கு சிஎம்டிஏன்ற தனி பாடி இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அத்தாரிட்டியில் நம்ம விரிவாக பேசுவோம். ஸோ மயில், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோடைய லாஸ்ட் செக்மெண்ட். அது நீயா நானா. நம்மளுடைய ஒவ்வொரு டிஸ்கஷன் எபிசோட்லேயும் மக்கள் வந்து பொதுவாக திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎம்ஆரா ஏசிஆரா, இந்த மாதிரி வீடு வாங்கும் பொழுதும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அல்லது ஒரு சாய்ஸஸ் இருக்குது, திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைனரி ஆப்ஷன்ஸில் எது அப்படிங்கிறத நம்ம ஒரு விவாதமாக எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கலாங்கிறது தான் இந்த லாஸ்ட் செக்மெண்ட். அண்ட் இதில் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஃப்ளாட்டா பிளாட்டா இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாட் யூ திங்க், விச் இஸ் safe investment, which investment will appreciate more, flat-ஆ plot-ஆ? It's a very interesting thing. இந்த ஃப்ளாட்டா பிளாட்டான்றது நீட் பேஸ்டாக நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து படித்து காலேஜ் போயிட்டு ஐடியில் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்லி அடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடு பார்க்க சொல்லிடுவாங்க. கரெக்ட். அப்போ யூ வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் இன்வெஸ்டிங் இன் அ ஃப்ளாட். கரெக்ட்.
ஸோ அந்த ஃப்ளாட் வந்து உங்களோடது இல்லை உங்கள் ஸ்பௌஸோட ஒர்க் லொகேஷன் பக்கத்தில் இருக்கணும். இன்னொன்று இப்படியும் நான் அதை புரிஞ்சுக்கிறேன், கூடுமான வரை ஒரு 60% 70% மக்களுடைய வீட்டினுடைய தேவைகளை ஃப்ளாட்ஸ் தான் பூர்த்தி பண்ணுதுங்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. இஸ் இட் ரைட்? இல்லை, இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்வெஸ்டட் க்ரௌட் இஸ் மோர் ஆன் பிளாட் ஆல்சோ. ஓகே. ஆனால் அதை செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிடுவாங்க. ஓகே. அதை முதல்ல ஒரு ஃப்ளாட், ஆமாம், ரெண்டாவது முதல்ல நீங்கள் வசிக்கிறதுக்கு வீடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது உங்கள் வாழ்க்கையில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றதை பொறுத்து அதை டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இந்த கான்செப்டையும் இவால்வ் ஆகிட்டாங்க. அவங்கன்னா அது வாங்குறதுக்கே விரும்பல. ஃப்ளாட்டும் பிளாட் ரெண்டுத்தையுமே வேணும், எனக்கு வேணாம். அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாம்னு நினைக்கிறாங்க. ஓகே. பட் அதோட டிஃபெக்ட்ஸ்னா பற்றி நம்ம வருவோம் பேசுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம்னா கமிட்மெண்ட் வேணாம்னு புரிஞ்சு. ஆமாம், அதுதான் இந்த ஜென்ரேஷனோட தாட். என்னன்னா எனக்கு கமிட்மெண்ட் வேணாம், என்னை வந்து அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துல லாக் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்றது தான். தட் இஸ் த மெசேஜ் தட் தே ஆர் கிவிங். பட் இன் டர்ன் இதை நான் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ நான் வந்து வீடு வாங்க மாட்டேன், எனக்கு வாடகைக்கு வீடு வேணும். அந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டை யாரோ ஒருத்தங்க வாங்கி கண்டிப்பாக வாங்கி தான். ஸோ அப்போ யாரோ ஒருத்தங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அப்போ வேணான்னு சொல்லக்கூடிய க்ரௌட் அல்லது இந்த வேணாங்கிற டிஸ்கஷனும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், வாங்கணுங்கிற டிஸ்கஷனும் வேணுங்கிற டிஸ்கஷனும் ஒரு பக்கம் சத்தம் இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. டெஃபினட்டாக நடக்குது. ஸோ கமிங் பேக் டு த கொஸ்டின், நம்மளுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை கால்குலேட் பண்ணி தான் அது பிளாட்டா இல்லை ஃப்ளாட்டான்றது நீங்கள் டிசைட் சரி, ஒரு எக்ஸாம்பிளோட பேசலாம். ஒரு 25 வயசு, கடன் கிடையாது, அம்மா அப்பாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மாதம் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அந்த பையனுக்கு கல்யாணம் அல்லது அந்த பையனுக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அவன் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா, பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா? இப்போ அவர் இமீடியட்டாக செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ளாட் தான் பார்ப்பாரு, எஃப்எல்ஐடி தான் பார்ப்பாரு. கண்டிப்பாக எஃப்எல்ஐடி தான். அவரோட டிஃபால்ட் சாய்ஸ் ஃப்ளாட் தான். ஃப்ளாட்டில் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் இன்வெஸ்ட் பண்ணானா இட்ஸ் மோர் வாட் ஹி வாண்ட்ஸ் டு செட்டில் டவுன் அண்ட் தென் வாட் ஹி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் த ஃபியூச்சர். பட் இன்னொரு கேள்வி வருது இல்லையா, ஃப்ளாட் எல்லாமே பொதுவாக தேய்மானம், ஃப்ளாட் வந்து டிப்ரிஷியேட் தான் ஆகும், பிளாட் தான் அப்ரிஷியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஃப்ளாட் வாங்கினவங்க யாருமே ப்ராஃபிட்டில் விற்றதே கிடையாது? இல்லை, அப்படி கிடையாதுங்க. ஃப்ளாட்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ தூரம் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் இன்றைக்கி ஃப்ளாட் வாங்குறேன், 10 வருஷத்தில் நான் அதை விற்க போகிறேன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் காஸ்ட்டோட உங்களோட அப்ரிஷியேஷன் காஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் காஸ்ட் வந்து அப்ரிஷியேஷன் காஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஏட வராது. ஓகே. அப்போ நீங்கள் எந்த ரேட்டில் அதை வாங்குறீங்க, எப்போ நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்றது தான் வேல்யூ. இல்லை, சில உதாரணங்கள் நம்ம பார்க்குறோம்ல, இப்போ அடையாறில் இல்லை வந்து பிரைமா, அண்ணா நகரில் சில முக்கியமான இடங்கள்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த எலைட் லொக்கேஷன்ஸ்குள்ளார ஃப்ளாட்டாக ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு கூட இன்றைக்கி அது ஒரு நல்ல ரேட்டுக்கு அவங்களால விற்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ட் வெஞ்சரில் டெமாலிஷன் பொழுதோ அல்லது அவங்களே திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுதோ இல்லை ரீசேல் பண்ணும் பொழுதோ ஒரு 20 வருஷத்துக்கு பழைய ஃப்ளாட் வந்து மயிலாப்பூரில் போகக்கூடிய விலை அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு ஹை ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் இன்றைக்கி 20-25 வருஷ வீடுகள் இப்படிப்பட்ட விலைக்கு போகுதுன்னா அப்படின்னா ஃப்ளாட்டும் கூடி இருக்குன்னு தானே நமக்கு பொதுவான ஒரு மெசேஜ் கன்வே. இல்லை, அப்படி இல்லையா? அப்படி ஆக்சுவலாக கிடையாது. அது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஃப்ளாட் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருந்து தான் இது பண்ணியிருப்பீங்க. இல்லை, ஃப்ளாட்டில் நீங்கள் ஓன் ஃப்ளாட்டில் இஎம்ஐ கட்டலன்னா ஒரு ரெண்டல் பிளேஸில் இருப்பீங்க. தெர் ஆர் பீப்புள் நீங்கள் ரெண்டல் பிளேஸ்லேயே இருந்து பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிளாட்டு நீங்கள் ஃப்ளாட்டோட அப்ரிஷியேஷனோட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, அந்த மாதிரியான கேசஸ் இருக்கா? நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ சொல்கிறோம்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேளச்சேரியில் அப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் இருந்து அவங்க ரெண்ட் கட்டி இதையும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஆனால் இன்றைக்கி அவங்க ரிட்டர்மெண்ட் டைமில் அவங்க பசங்களுக்கு ஒரு பெரிய குவாண்டம் கொடுக்கறதுக்கு இந்த அப்ரிஷியேஷன் யூஸ். ஸோ அப்படின்னா மயிலுடைய வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஃப்ளாட்டை விட பிளாட் தான் பெஸ்ட். நான் எப்பயுமே பிளாட் தான் சொல்லுவாங்க. தட் இஸ் எனி டைம் பெட்டர். நீங்கள் ஏன்னா இன்றைக்கி லக்ஸுரி அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. பட் இடத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னதான் அது நம்ம இடம்னாலும் நமக்கு வீடுன்னு ஒன்று வேணும்ல. ஆமாம், அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ இல்லை, அதான் சொல்கிறேன், படத்தில் சொல்கிற மாதிரி முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணுங்கிற மாதிரி. இல்லை, நீங்கள் இப்போ என்ன ராஜுவல், நான் என்ன சொல்ல வரேன்னா, சி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி வாண்ட். அவர் இப்படி பண்ணுறாரே, நான் இப்படி பண்ணுறேன். நம்மளோட இயல்பான மனிதனோட மனமே அப்படி தான். நான் வந்து ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் கூட நீ என்ன ரேட்டில் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், நான் என்ன ரேட்டில் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன்னு உடனே கம்பேர் பண்ணி நம்ம விற்க போதை நீ ஜாஸ்தி விற்றுட்டு நான் வச்சுன்னா ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் இருக்குமே தவிர, ஆனால் லாங்கர் ரனில் வந்து எது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக வரும்னா வேக்கண்ட் பிளாட் தான் பெனிஃபிஷியலாக வரும். ஓகே. ஆனால் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். எனக்கு மிக அருகில்னு நான் அப்பயே போய் இஎம்ஐயில் வாங்குறோன்னு இடமே தெரியாமல் வாங்கக்கூடாது கண்ணை மூடிக்கிட்டு. அது நீங்கள் ஒரு லட்சம் இன்னைக்கு ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டான ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ மச் பெட்டர் ரிட்டர்ன். ஸோ மண்ணில் போட்டாலும் கண்ணை திறந்து தான் போடணும். கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. கிரேட். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய நம்ம பேச போகிறோம். அர்பன் கனெக்ட் மூலமாக நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி தேடலுக்கான ஒரு சின்ன ஒரு கைடிங் லைட்டாக நம்ம அர்பன் கனெக்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய அவங்களுக்கான
கேள்விகளுக்கான விடைகளை அவங்க அர்பன் கனெக்ட் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் மஹில் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் ராஜ்வேல். எபிசோட். லாட் ஆஃப் திங்ஸ் வி வில் டிஸ்கஸ். இந்த மாதிரி பல விஷயங்கள் நானும் ஷேர் பண்ணுறேன். பிஹைண்ட் தி சீன்ஸ் நீங்கள் வெளியில் பார்க்குறத விட உள்ளே எப்படி நடக்குதுன்றதை சொல்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். எப்படி நம்ம கிளைண்ட் அதிரடியான சில சம்பவங்களும் வரும்னு நினைக்கிறேன். அர்பன் சொல்லுவாங்க பின்னாடி எப்படின்றது கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் கூட இருக்குது. சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, பட் ஆனால் நடந்திருக்கு, பாசிபிளாக இருக்குது. ரியல் எஸ்டேட் வந்து எல்லாருக்குமானதுன்றது நம்ம மக்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னதுனால அர்பன் கனெக்ட் மூலமாக நிலம் சார்ந்த முதலீடுகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு, தட் அவேர்னஸ் ஷுட் ஸ்ப்ரெட் பியாண்ட் பிஸ்னஸ். எல்லோருக்கும் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே ஒரு விழிப்புணர்வோடு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே தே வில் கெட் அ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ அதை நம்ம கொடுப்போம் நம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். நன்றி, வணக்கம்.